அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பிடிப்பட்ட ஹரியானா கொள்ளையர்களில் 2 சென்னைக்கு வந்த விமான டிக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. திருச்சூரில் கொள்ளையை அரங்கேற்ற சென்னைக்கு விமானத்திலும் காரிலும் கண்டெய்னரிலும் வந்த கொள்ளையர்களின் விமான டிக்கெட்டானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிரலாம்? கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல கடந்த 27ஆம் தேதி அதிகாலையில ஏடிஎம் திருட்டு வழக்கு தொடர்புடையவர்கள் நாமக்கல் பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட 7 நபர்கள ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார், ஒருவர் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற 5 பேரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஜுமாதீன், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இவர்கள், முகமது அஸ்ரு உள்ளிட்ட ஜுமாதீன் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில அஜர் அலி என்பவர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இர்ஃபான், சவுகின் கான், முகமது இக்ரம், சபீர், முபாரக் ஆகிய 5 நபர்கள் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் 20க்கும் மேற்பட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரி, அதே போல கார், கடப்பாறை, ஹூக்கு போன்ற நீளமான ஒரு கூர்மையான ஆயுதங்கள், அதே போல கேஸ் வெல்டிங் செய்யக்கூடிய அந்த கேஸ் கட்டர்கள், நாசில்கள், கட்டிங் பிளேடுகள், அதே போல ஆதார் கார்டுகள், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் விமான டிக்கெட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது போல 20 பொருட்களை அவர்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விமான டிக்கெட்டுகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விமான டிக்கெட்டுகள் கடந்த 25ஆம் தேதி அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வந்தது போல இருப்பதாகவும், அதனால சென்னையில் 2 நாள் முகாமிட்டு இருப்பதும் போலீஸ் விசாரணைகளை தற்போது தெரிய வந்திருப்பதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.